මම මේ කැඳෙව්වේ සාක්කිකරුවෙක් ලෙස පමණයි. We are against violence against women. We condemn that. Those accused should be punished. But let's talk about the Tamil women who were raped and killed. The government before that with Gotabaya Rajapaksa, Mahinda Rajapaksa, we all know they are suspected war criminals. The JVP, when Mahinda Rajapaksa was president, was its ardent supporter. ඉහත කරුණු ඇරෙන් අනෙක් කිසිම චෝදනාවක් මට අදාළ වන්නේ නැහැ. வணக்கம். மார்ச் மாதத்தின் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். ரணில் விக்ரமசிங்க தன் மீது சுமத்தப்பட்டுள்ள பட்டலந்த வதை முகாம் விசாரணை குழுவின் அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறார். ஆனால் இந்த வதை முகாம் விசாரணை குழுவின் அறிக்கையில் தன்னுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பது, அந்த வதை முகாமுக்கும் தனக்கும் இடையிலே சம்பந்தமே இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருப்பதும், அதுபோல ஒரு சில பெயர்களை திட்டமிட்டு அவர் தவிர்த்திருப்பதையும் பார்க்கும்போது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. ஆனால் ஒன்று, இந்த பட்டலந்த வதை முகாம் விசாரணை அறிக்கை இவ்வாறு பெரிதாக பூதமாக கிளம்பும் என்று அவர் மட்டுமல்ல, ஆளும் கட்சி அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி தெரிகிறது. இதன் காரணமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு என்ன சிக்கல்? இது அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். வருகின்ற 10ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் நாடாளுமன்றத்திலே இந்த பட்டலந்த விசாரணை குழுவின் அறிக்கை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது JVP என்று அழைக்கப்பட்ட ஜனதா விமுக்தி பெரமுன, இந்த தேசிய மக்கள் சக்தியின் பிரதான அங்கத்துவ கட்சியான அந்த கட்சி கடந்த காலங்களில் நிகழ்த்திய பல்வேறு வன்முறை சம்பவங்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்படும், இன்னும் அதிகமாக பேசப்படும், அவை மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கப்படும் என்ற காரணத்தால் இது அரசியல் ரீதியிலான சிக்கலாக அவர்களுக்கு மாறப்போகிறது என்பது உறுதி. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக இன்றைய நாளில் ரணில் விக்ரமசிங்க என்ன குறிப்பிட்டார் என்று சொல்லி அந்த முழுமையான விடயங்களை பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவிலே சாட்சியம் அளித்த ஒரு அரிய காணொலி ஒன்று என்னிடம் இருக்கிறது. அந்த காணொலியையும் இந்த இன்றைய நாளின் செய்திகளில் விரிவான செய்திகளை தரும்போது உங்களுக்கு தருகிறேன். இதேவேளை நேற்று நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியோடு மேற்கொண்ட ஒரு தனிப்பட்ட விஜயம், ஐக்கிய ராஜ்யத்துக்கான விஜயத்தில் செலவழிக்கப்பட்ட பெரும் தொகையை சபையிலே அறிவித்து ரணில் விக்ரமசிங்க மீது மற்றும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அதை பற்றிய விவரங்களையும் பார்ப்போம். இதேவேளை நேற்று நாடாளுமன்றத்தில் 2 உரைகள் மிக பிரதானமானவையாக அமைந்திருந்தன. ஒன்று, மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்த கருத்துக்கள். குறிப்பாக அந்த அனுராதபுரம் பெண் மருத்துவருக்கு நிச்சயமாக நீதி வேண்டும், அவருக்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், அதுபோல அவர் தொடர்பாக இந்த குற்றத்தை இழைத்த அந்த குற்றவாளி கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் இசைப்பிரியா போன்ற பல்வேறு பெண்களுக்கு வடக்கு கிழக்கிலே யுத்த காலத்திலும் அதற்கு முன்னும் பின்னும் நடந்த பல்வேறு சம்பவங்களுக்கும் நீதி வேண்டும், இது பற்றி அழுத்தமாக தன்னுடைய உரையிலே அவர் சொல்லியிருந்தார். அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் உரை இன்னொரு முக்கியமான உரையாக அமைந்திருந்தது. அவர் எப்போதும் வரவு செலவு திட்டத்தின் போது வெளிவிவகார அமைச்சு மீதான விவாதங்களிலே கலந்து கொள்வது உண்டு. அந்த விவாதங்களில் தான் மிக முக்கியமான சில விடயங்களை குறிப்பிட்டு காட்டுவதற்கான காரணங்களை அவர் அடுக்கடுக்காக புள்ளி விவரங்களோடு குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு இலங்கை அரசாங்கமும் இந்த வெளிவிவகார அமைச்சை கொண்டு இலங்கை தமிழர்கள் மீதும் அவர்களது போராட்டம் மீதும் சுமத்தி வருகின்ற படிச்சொற்கள், அவச்சொற்கள் போன்ற விடயங்களை பற்றி அவர் இங்கே குறிப்பிட்டு இந்த அரசாங்கத்தின் மீது தனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருப்பதாக குறிப்பிட்டு பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். ஆங்கிலத்திலே அமைந்த அந்த உரை மிக முக்கியமான காத்திரமான உரையாக அமைந்திருக்கிறது. இதேவேளை இலங்கையை பொறுத்தவரையில் இன்று அரசியல் ரீதியிலான பல்வேறு சிக்கல்களை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் தேசபந்து தென்னக்கோன் தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயத்திலே சட்டமா அதிபர் விடுத்திருக்கின்ற புதிய அறிவிப்பு பல்வேறு அதிருப்திகளையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அப்படி அவர் என்ன சொன்னார் விவரமாக சொல்கிறேன். அதே வேளையிலே இன்னும் ஒரு தேடப்பட்டு வருபவரான கடந்த 19ஆம் தேதியிலிருந்து தேடப்பட்டுக் கொண்டு வருபவர் கிட்டத்தட்ட 1 மாதமாக போகிறது இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்ற கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரின் மிக முக்கியமான உதவியாளராக அமைந்தவர் இப்போது நாட்டில் இல்லை, அவர் மாலைதீவுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எவ்வளவு தூரம் உண்மையானது? போலீஸ் வட்டாரங்கள் இது பற்றி என்ன சொல்கின்றன? அதை பற்றியும் விவரமாக ஒரு சில முக்கியமான விடயங்களோடு பார்ப்போம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் நாளை முதல் ஆரம்பிக்க போன்றன. ஆனால் மழை இப்பொழுது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. இலகுவாக மழை பெய்வதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்கள் மீண்டும் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக கிழக்கு மாகாணமும் மலையகத்தின் ஒரு சில பகுதிகளும் இப்போதே பாதிக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றன. உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களில் ஒவ்வொரு தடவையும் இப்படியான சிக்கல்களை அவர்கள் இவ்வாறு எதிர்நோக்கி வருகின்றார்கள். எனவே நாளைய தினம் அவர்கள் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் பரீட்சைகளுக்கு செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல தேர்தல் திணைக்களத்தின் சில முக்கியமான அறிவித்தல்களை இங்கே பார்க்க வேண்டும். காரணம், நாளை 17ஆம் தேதி முதல் இந்த வேட்பு மனுக்கள், விண்ணப்பங்கள், தேர்தல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன.
எனவே நாளையிலிருந்து 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அதிலே கவனிக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள், என்னென்ன காரணங்களால் உங்கள் தேர்தல் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம், நிராகரிக்கப்படலாம் என்பதற்கான இறுக்கமான சில அறிவித்தல்களை கொடுத்திருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழு. அதை பற்றியும் விவரமாக சொல்கிறேன். வேட்பாளர்களுக்கும் அதுபோல இந்த சுயேட்சை வேட்பாளர்களது நன்மை கருதி. அதே வேளையில் தேர்தல் பிச்சைகள் பல ஒவ்வொரு பக்கமாக ஆரம்பித்திருக்கின்றன. மிகுந்த அவதானமாக இருங்கள். எவ்வாறு யூடியூபர்கள் தங்களுக்கான பணத்தை சேர்த்து மக்களுக்கு உதவிகளை வழங்குவதாக சொன்னார்களோ அதே போல தேர்தலில் போட்டியிடுகின்ற பல பேரும் கூட வெளிநாட்டு பணத்தை குறிவைத்து அதன் மூலமாக தங்களது பிரசாரங்களையும் தங்களது செலவுகளையும் ஈடுகட்டலாம் என்று முனைந்து பார்ப்பார்கள். மிகுந்த அவதானமாக இருப்பது அவசியம். அதே போல தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகள் தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்துகின்ற நாளாக இந்திய நாடும் அமைந்திருந்தது. நாளை 17ஆம் தேதி நள்ளிரவு வரை இந்த கட்டுப்பணம் செலுத்துவது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. முக்கியமான செய்திகளை விரிவாகவும் அதுபோல விளக்கமாகவும் சில காணொளிகளோடு நாங்கள் பார்ப்போம். பட்டலந்த விசாரணை குழுவின் அறிக்கை இது நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் போதே பல்வேறு சர்ச்சைகள் இதை பற்றி உருவாகும் என்று சொல்லி கருதப்பட்டது. அதேவேளை உடனடியாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தார், கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார், தான் இது பற்றி உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றை இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிடுவேன். எனவே அப்போதே பல பேர் ஊகித்த ஒரு விடயம், ரணில் விக்ரமசிங்க ஒன்று இதை சூட்சுமமான முறையில் எதிர்க்கப் போகிறார், இல்லாவிட்டால் இது தனக்கு எதிராக பழிவாங்க நடவடிக்கை என்று குறிப்பிடப் போகிறார் என்று. அதற்கு ஏற்றாற்போல ரணில் விக்ரமசிங்கவினால் காப்பாற்றப்பட்ட நாமல் ராஜபக்ச நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்கவை ஒரு பக்கம் பாராட்டி இன்னொரு பக்கம் திட்டி அதை வேறு திசை நோக்கி நகர்த்தியிருந்தார். தாசிரி ஜெயசேகர போன்றோரும் அதுபோல வெளியே இருக்கின்ற ஒரு சில அரசியல் அவதானிகளும் இந்த விடயத்திலே அரசாங்கத்திலும் குறைபிடிக்க ஆரம்பித்திருந்தார்கள். அதுபோல கடந்த கால அரசாங்கங்கள் செய்யாமல் விட்ட இன்னும் பல விடயங்களை பற்றியும் அவர்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்திருந்தார். இந்த இடத்திலே பட்டலந்த ஆணைக்குழுவின் இந்த விசாரணை அறிக்கையும் பட்டலந்த வதைமுகாம் பற்றிய விடயங்களும் இவ்வாறு பூதாகரமாக வரும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் அரசியலை தீவிரமாக அவதானித்து வந்தவர்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பதவிக்கு வரும்போது கூட இந்த பட்டலந்த ஆணைக்குழு விசாரணை மீண்டும் தோண்டி எடுக்கப்படும், ரணில் விக்ரமசிங்க மீது இதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடவில்லை. ஆனால் இது அல் ஜசீராவினால் வெளிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த விடயம் மீண்டும் பரபரப்பாக பெரிதாக மாறுகிறது. இதன் காரணமாக இப்போது பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தனியே ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ஆனால் அவர் இப்போது அரசியலில், அதாவது ஆக்டிவ் அரசியலில் அவர் இல்லை. அதே போல இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி JVPயின் அரசாங்கமும் இதன் காரணமாக பாதிக்கப்படுகிறது. எப்படி என்றால் அனுரகுமார் திசாநாயக்க உட்பட்ட பல பேரும் ஒன்றாக சேர்ந்து முன்பு பயணித்திருந்த JVP என்ற ஆயுத குழுவாக இருந்து பிறகு ஜனநாயக குழுவாக மாறிய இந்த இயக்கம் கடந்த காலங்களில் செய்த பல்வேறு வன்முறைகள் சிங்கள மக்கள் மத்தியில் மறக்காத ஒன்று. 1987ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு வரையிலான அந்த காலப்பகுதியில், குறிப்பாக இந்தோ லங்கா ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த காலத்திலிருந்து இங்கே சூரியகந்த மற்றும் இதர இடங்களில் புதைக்குழிகள், அதுபோல பட்டலந்த போன்ற வதை முகாம்களில் சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டது, கொழும்பிலும் தெற்கு புறங்களிலும் வீதிகளிலே டயர்கள் போட்டு இளைஞர்கள் எரிக்கப்பட்டது போன்ற சம்பவங்களின் போது அப்போதைய அரசாங்கத்துக்கு, அதாவது 87 89 வரை இருந்த JR ஜெயவர்தனவின் அரசாங்கம், 89 அதற்கு பிறகு இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் அரசாங்கங்களுக்கு மிக பெரும் சவாலாக இருந்தது. புலிகள் மறுபக்கம் வடக்கு கிழக்கிலே ஆயுத முனையாக இருந்தாலும் மறுபக்கம் கொழும்பிலே சிங்கள மக்கள் செறிந்து வாழ்கின்ற தெற்கு பகுதியிலே அதிகமான சவாலை அரசாங்கத்துக்கு கொடுத்தது JVP. ஒரு கட்டத்திலே சிங்கள ஊடகங்கள் ஒரு சில எழுதவும் ஆரம்பித்திருந்தன. வடக்கு கிழக்கிலே இருந்த IPKF, அதாவது இந்திய அமைதி காக்கும் படையினரை தெற்குக்கு அழைத்து பிரேமதாஸ் அவர்களோடு ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு JVPயை வேட்டையாட சொல்ல போகிறார்கள். ஆனால் பிரேமதாச இந்திய அரசாங்கத்தையும் இந்திய அமைதி காக்கும் படையின் தீவிரமாக எதிர்த்து வந்தவர் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கையாட்களை கொண்டு இவர்களை அடிக்கின்ற குழுக்களை உருவாக்கியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க இதிலே எப்படி சம்பந்தப்பட்டிருந்தார் என்று விவரமாக நான் தனி காணொலியிலே சொல்லியிருந்தேன். அப்போது பட்டலந்த வதைமுகமாக இருந்த அந்த பகுதியை பொறுப்புக்குரிய அமைச்சர், அதாவது அவரது அமைச்சுக்குரிய இடமாக கருதப்பட்ட அந்த பட்டலந்த தொழிற்சாலை, கைவிடப்பட்ட தொழிற்சாலை மற்றும் இதர சுற்றுப்புறங்கள் ஆகிய இடங்கள், அதுபோல பட்டலந்த வீட்டு திட்டமாகின அவரது அமைச்சின் கீழே வந்தன. அங்கே அவர் குடியேறியிருந்தார். அவருக்கான நிரந்தர வசிப்பிடமாக அங்கே இருந்த உத்தியோகபூர்வமான சர்க்கிட் பங்களா என்று சொல்லப்படுகின்ற அந்த சுற்றுலா விடுதி அமைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு மிக நெருக்கமான பல பேர் அதிலே இருந்தார். எனவேதான் இவரும் இந்த பட்டலந்த வதை முகாமிலே சம்பந்தப்பட்டிருந்தார் என்ற விடயம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர் மீது இந்த பட்டலந்த விசாரணை குழுவின் அறிக்கையும் வதை முகாம் பற்றிய விடயங்களும் இங்கே வெளிவந்த வேளையில் இது இவ்வளவு தூரம் பெரிதாக பேசப்படும் என்று அந்த அல் ஜசீரா பேட்டியை பார்த்த பிறகுதான் எல்லோரும் யோசித்திருப்பார்கள். அரசாங்கத்துக்கு கொண்டு செய்ய முடியாது, இதை கையில் எடுக்கவே வேண்டி வந்துவிட்டது. பாருங்கள், தேர்தல் மேடைகளில் கூட ராஜபக்சக்களை கைது செய்வோம், உகண்டாவில் இருந்து பணத்தை கொண்டு வருவோம்,
முன்னைய நாட்களில் இடம்பெற்ற பல்வேறு கொள்ளைகள், அதுபோல ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்தது மத்திய வங்கி பிணைமுறி அந்த விடயம். அதே போல உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அவரும் ஒரு உடந்தையாக இருந்தார், இல்லாவிட்டால் அவரும் செயலற்று போயிருந்தார் என்ற அடிப்படையில் அப்படியான விடயங்கள் சொல்லப்பட்டனவே தவிர தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு, தங்களுடைய இயக்கத்தினருக்கு மிக பெரும் வில்லனாக அப்போது இருந்த ரணில் விக்ரமசிங்க, ரஞ்சன் விஜயரத்ன, ரணசிங்க பிரேமதாச போன்றோர் எல்லோரும் செய்து வந்த அந்த கொடூர அக்கிரம செயல்களை பற்றி விசாரிப்பதாக எந்த இடத்திலும் அனுரகுமார் திசாநாயக்கவோ இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய யாருமோ ஜனாதிபதி தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ குறிப்பிடவில்லை. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக ஒரு சில காரணங்களை பார்த்தோம் சொன்னால், காலாகாலமாக இந்த ஆட்சி அரசாங்கங்களில் ஒரு சில இடங்களில் பங்கெடுப்பு செய்து வந்திருந்தது ஜேவிபி. இப்போதான் அவர்கள் என்பிபி, அவர்களது உண்மையான முகம் ஜேவிபி. இதை அடிக்கடி சொல்லி வந்தோம். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது அனுரகுமார் திசாநாயக்க தலைமை வகித்த ஜேவிபி. யுத்தத்தில் அவரை தீவிரமாக தூண்டியது ஜேவிபி. அதற்கு முதலே சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்கவின் அரசாங்கத்திலே அமைச்சராக கடமையாற்றியிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க. ஜேவிபி அந்த அரசாங்கத்திலே இணைந்து செயற்பட்டுக் கொண்டது. பின்னர் அவர்கள் அந்த அரசாங்கத்திலிருந்து விலகியதற்கான காரணம், சுனாமி கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்ட வேளையில் தமிழர்களுக்கு செல்கின்ற நிதியை தடுத்து நிறுத்துமாறு குறிப்பிட்டு அவர்கள் விலகியிருந்தார். சோமவன் சமரசிங், அனுரகுமார் திசாநாயக் அத்தனை பேரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விலகியிருந்தார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. எனவே சந்திரிகாவோடு சேர்ந்திருந்த காலத்திலே சந்திரிகா தான் பட்டலந்த ஆணைக்குழுவை உருவாக்கியிருந்தார். அப்போது சிங்கள இளைஞர்களை கொன்று குவித்த ரணசிங்க பிரேமதாசவின் ஆட்சிக்கு எதிராக கண்டெடுக்கப்பட்ட சூரியகந்த புதைகுடி பற்றிய விடயங்களை பற்றி விசாரிப்பதற்காக பல்வேறு ஆணைக்குழுக்களை, விசாரணை குழுக்களை உருவாக்குவதாக எல்லாம் சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க தெரிவித்திருந்தார். எனவே அந்த காலத்திலே அதை பற்றி தூண்டி இந்த விசாரணைகளை பற்றி துரிதப்படுத்தாதோ, அதற்கு பிறகு வந்த மஹிந்த ராஜபக்ச இவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த வேளையில், அதுவும் ஆட்சியின் பங்காளர்களாக அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த வேளையில் அவர்கள் மூலமாக இந்த விசாரணை குழுக்களை செய்யாதோ, அதற்கு பிறகு இதை எவ்வாறு கொண்டு செல்வார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழும் என்ற காரணத்தால் அதை அப்படியே மறைத்து விட்டார்கள். கடந்த காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு அக்கிரமங்கள், தங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் குறித்தும் அவர்கள் பேசவில்லை. ஆனால் இப்போது இதுவரை காலமும் மூடப்பட்டிருந்த அந்த விசாரணை குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கும் நேரத்தில் கட்டாயமாக அதை நாடாளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டி வந்தாயிற்று. ஆனால் கொண்டு வந்தால் இப்பொழுது இது இரு பக்க கத்தி போல, இரு பக்க கூர்மையான கத்தி போல. ரணில் விக்ரமசிங்க மற்றும் பட்டலந்த வதை முகாம் பற்றி பேசும்போது அதோடு தொடர்பட்ட என்ன காரணத்துக்காக பட்டலந்த வதை முகாம் உருவாக்கப்பட்டது என்று ரணில் விக்ரமசிங்க சொல்லிவிட்டார் தன்னுடைய மறுப்பிலே. 1987 වර්ෂයේදී ඉන්දු ලංකා ගිවිසුම අත්සම් කිරීමෙන් පසුව ජනතා විමුක්ති පෙරමුණ රට පුරා භීෂණයක් ඇති කිරීමට ක්‍රියා කරනු ලැබුවා. எனவே என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது என்றால், அந்த காலத்தில் இடம்பெற்ற ஜேவிபியினரின் படுமோசமான செயல்களை அடக்குவதற்காக தனியாக உருவாக்கப்பட்ட பல்வேறு படைகளில் ஒன்றாக இருந்தது இந்த பட்டலந்த வதை முகாம். அதுபோல செயற்பட்ட பல்வேறு போலீஸ் குழுக்கள், ராணுவ குழுக்கள் இருந்தன, அதில் ஒன்று. எனவே ஜேவிபி அந்த காலத்தில் செய்த விடயங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று இன்று பல்வேறு குரல்கள் இட ஆரம்பித்திருக்கிறது. இது வருகின்ற 10ஆம் தேதி முதல் இடம்பெற போகின்ற நாடாளுமன்ற விவாதங்களில் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களில் பேசப்படும். எதிர்கட்சிகள் இதை குறிவைத்து, இந்த அரசாங்கத்தை குறிவைத்து தாக்க முனையும். ரணில் விக்ரமசிங்க இன்றைய நாளில் விசேட ஊடக வெளியீடு ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார். இதிலே அவர் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை தான் முற்றுமுதலாக நிராகரிப்பதாக தெரிவித்திருந்தார். 1994 පසුව චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මහත්මිය බටලන්ද ප්‍රදේශයේ වදකාකාරයක් තිබුණේදයි සෙවීමට කොමිසමක් දැම්මා. ඊට නොයෙකුත් පුද්ගලයන් කැඳෙව්වා. මම මේ කැඳෙව්වේ සාක්ෂිකරුවෙක් ලෙස පමණයි. ඒ වන විට මා රටේ විපක්ෂ නායකයා ලෙස කටයුතු කරා. බටලන්ද කොමිසම් පත් කළේ සම්පූර්ණ දේශපාලන මඩගැසීමක් අරමුණු කරගෙනයි. නමුත් ඒ උත්සාහය සාර්ථක වුණේ නැහැ. වාර්තාවේ තීරණවල මා සම්බන්ධයෙන් සඳහන් කර තිබෙන්නේ ඇමති හැටියට. அந்த அறிக்கையிலே அவர் சொல்கிறார், 1987 முதல் 89 வரை ஜேவிபியின் கிளர்ச்சி உச்சக்கட்டத்தில் இருந்த வேளையில் பியகமவில் காணப்பட்ட அரசாங்கத்துக்கு சொந்தமான முக்கியமான நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிய பாதுகாப்பு படையினருக்கு தங்குமிடங்களை வழங்குமாறு அப்போது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த ரஞ்சன் விஜயரட்ன தனக்கு உத்தரவு விடுத்திருந்தார். அதை நடைமுறைப்படுத்தியது குறித்தே பட்டலந்த ஆணைக்குழு தன்னிடம் கேள்வி எழுப்பியது. தான் சாட்சியாக மட்டும்தான் அங்கே போயிருந்தேன் என்று இப்போது குறிப்பிடுகின்றார். குறிப்பாக சட்டம் அதிபர் மூலமாக இந்த ஏற்பாடுகளை செய்யாமல், போலீஸ் அதிபர் மூலமாக இந்த ஏற்பாடுகளை செய்யாமல், தானாக போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த இடங்களை வழங்கினேன் என்ற அடிப்படையில் தான் சாட்சிக்கு அழைக்கப்பட்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதில் ஒரு விடயம் இருக்கிறது.
திட்ட தெளிவாக ரணில் விக்ரமசிங்கவின் முக்கியமான கையாளாக இருந்த டக்ளஸ் பீரிஸ் என்பவரது பெயரை அவர் மறுத்துவிட்டார், இல்லாவிட்டால் மறைத்து விட்டார். டக்ளஸ் பீரிஸ் இறுதியாக போலீஸ் தரப்பு சாட்சியாக மாறி தான் இந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தேன் என்று ஒப்புக்கொண்டு ஒரு வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார். 2000களில் ரணில் விக்ரமசிங்க தன்னையும் கொலை செய்ய முயன்றார் என்று அவர் வெளிப்படுத்திய சாட்சியங்கள் பகிரங்கமாக வெளியிடப்பட்டன. அவருடைய முழுமையான சாட்சியங்கள் 2000ஆம் ஆண்டளவில் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் முழுமையாக வெளிவந்திருந்தன. எனவே அதை இன்று வசதியாக மறைத்துவிட்டு ஏனைய விடயங்களைத்தான் ரணில் விக்ரமசிங்க வெளியிடுகிறார். 1987ஆம் ஆண்டில் இந்திய இலங்கை உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பிறகுதான் ஜேவிபியினர் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். அந்த காலப்பகுதியில் பல முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஜனாதிபதி JR ஜெயவர்தன பல்வேறு அமைச்சர்களுக்கு பகிர்ந்து வழங்கியிருந்தார். எனவே பியகம எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், சுதந்திர வர்த்தக வரியம் உட்பட பொருளாதார ரீதியில் முக்கியமான பல கட்டமைப்புகள் காணப்பட்டன. இந்த பகுதிகளை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினரை பயன்படுத்தினார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் இலங்கை உர உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் கைவிடப்பட்ட வீடுகளை பாதுகாப்பு படையினரின் பாவனைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் பல பேரும் அந்த வீடுகளில் வசித்து வந்தார்கள் என்று ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிடுகின்றார். அப்போதுதான் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான ரஞ்சன் விஜயரட்ன தன்னை தொடர்பு கொண்டு யாரும் வசிக்காத நிலையில் உள்ள வீடுகளை பாதுகாப்பு படையினருக்கும் போலீசாருக்கும் அவர்களது பாதுகாப்புக்காக வழங்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தான் அதன்படி வழங்கியதாகவும் அங்கே குறிப்பிட்டிருந்தார். 1994ஆம் ஆண்டுக்கு பிறகு சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க பட்டலந்த பகுதியில் காணப்பட்ட சித்திரவதை முகாம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார் என்று குறிப்பிட்டு தனக்கு அதிலே சம்பந்தமே இல்லை என்பது போல ரணில் விக்ரமசிங்க என்று குறிப்பிடுகின்றார். பல தனிநபர்கள் ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டாலும் தான் சாட்சியமாக அழைக்கப்பட்டேன். அப்போது தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது என்றாலும் அந்த நோக்கம் வெற்றி அளிக்கவில்லை என்று தன்னுடைய நீண்ட ஒரு காணொலியிலே இது பற்றி குறிப்பிட்டுகிறார். எனவே இது குறித்து இப்போது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும். ஆனால் அவர் அல் ஜசீராவுக்கு முன்னால் முதலிலே ரிப்போர்ட்டே இல்லை, இந்த ஆணைக்குழு அறிக்கையே இல்லை என்று குறிப்பிட்டார். பிறகு அந்த ஆணைக்குழு அறிக்கையில் தன்னை பற்றி குறிப்பிடவில்லை என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு மூன்றாவதாக சொன்னால் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை என்று. நாடாளுமன்றத்தில் இப்போது இந்த புதிய அரசாங்கம் இதை சமர்ப்பித்த பிறகு இப்போது தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை, தான் வெறும் சாட்சிதான் என்று குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்க. ඒතර මහත්මයා ඒ ප්‍රශ්නය විසඳන්න යෝජනාවක් ඉදිරිපත් කරාම ඒ යෝජනාවට ඒ කට්ටිය මොන වෙලාවකවත් විරුද්ධ වෙලා නැහැ. මම ප්‍රශ්නේ කිව්වා. ඒ කොහොමද කරන්නේ ඒගොල්ලෝ දැනගන්න ඕනේ. මම නෙමෙයි මෙහෙයුම් කරන්නේ. ඒතර ඒ කට්ටිය මොන වෙලාවකවත් මහත්මයාට කියලා නැහැ මේ දේ කරන්න අදහස් කරනවා කියලාවත් ඕන් මහත්මයාට කියලා නැහැ. ඉතින් බස් සේවයක් දුවනවා කියන එකට මම හිතන්නේ ආපහු මට කියන්න උවමනයි කියලා. නැත්තම් වෙළඳ කලාපයේ සේවය කළ ඇවිදගෙන එන කට්ටියට පොලිස් පෙට්‍රෝල් දාලා ආරක්ෂා කරන ඒ වැඩ කටයුතු සාමාන්‍ය පොලිස් වැඩ කටයුතු ඒගොල්ලෝ කරේ. ඉතින් එතකොට මහත්මයා කියන්නේ ඕන් ඒ අඩපණවල තිබ්බ ජන ජීවිතය ආපහු සැරයක් ගොඩනංවන්න කොයි විදිහටද කටයුතු කරන්නේ කියන එක ඔය සාකච්ඡාවේදී කතා කරේ නැහැ කියන එක කියන්නේ. අඩපණ වෙන එක නවත්තන්න ක්‍රියා කරේ බොහෝ දුරට. இப்போது அந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் இவர் ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கிய விடயங்கள் ஆகியவற்றை தான் இனி தொடர்ந்து அவதானித்து ஏனைய விடயங்களை கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து வரும் நாட்களில் நான் உங்களுக்கு டக்ளஸ் பீரிஸ் வழங்கிய சாட்சியம், அந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதற்கு ஆதாரமாக சொல்லப்படுகின்ற விடயங்கள், அதுபோல அங்கே குடியமர்த்தப்பட்டிருந்த பல்வேறு போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் இதிலே சம்பந்தப்பட்ட விடயம் என்று பல்வேறு விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இதுவேளை நேற்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்திலே வைத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பற்றி மற்றும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். 2023ஆம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க அப்போது ஜனாதிபதியாக இருந்த வேளையில் தன்னுடைய மனைவியோடு ஐக்கிய ராஜ்யத்துக்கான தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டதற்காக ஸ்டேர்லிங் பவுண்டுகளில் 40,000, அதாவது இலங்கை ரூபாயை பொறுத்தவரையில் 16 மில்லியனுக்கும் அதிகமான பொது நிதியை பயன்படுத்தி இருந்தார் என்று குற்றம் சுமத்தியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவி மற்றும் 10 பேர் கொண்ட ஒரு குழுவோடு அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்ததாகவும் பொது நிதியை தன்னுடைய தனிப்பட்ட விஜயத்துக்கு பயன்படுத்தியது குற்றம் என்று நாடாளுமன்றத்திலே தெரிவித்த அமைச்சர், இந்த பயணம் ஆரம்பத்திலே ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று சொல்லப்பட்டதாகவும் பின்னர் நிதியை பெறுவதற்காக ஜனாதிபதி செயலகம் அனுப்பிய கடிதத்திலே அதிகாரப்பூர்வ விஜயம் என்று சொல்லி பிறகு மாற்றப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வெளியுறவு அமைச்சகத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த இடத்திலே தான் வெளியுறவு அமைச்சகம் பற்றி, அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றி நேற்றைய நாளில் இடம்பெற்ற விவாதத்தின் போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக சொல்லியிருந்தார். The Ministry of Foreign Affairs in the history of this country, particularly since the ethnic conflict took on fairly large proportions, has been one of the key ministries that have been used by consecutive governments against
counter-insurgency strategy. And it has been a ministry in the past at least, of lies. A ministry that has chosen to cover up major offences, deny major offences, both in international human rights law and international humanitarian law. ஒவ்வொரு முறையும் வரவு செலவு திட்டத்தில் இந்த வெளிவிவகார அமைச்சின் விடயம் கொண்டு வரப்படும் போது தான் இந்த விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டு வருவதாகவும் 2001ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு வரவு செலவு திட்டம் ஒவ்வொரு பாதத்திலும் இந்த விடயத்தை தான் குறிப்பிட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்று அவர் மிக தெளிவாக சொல்கின்றார். வெளியுறவு அமைச்சு என்று சொல்வது இந்த நாட்டின் வரலாற்றில் குறிப்பாக இன மோதல்கள் அதிகரித்த காலத்திலிருந்து தொடர்ந்து வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களாலும் பயன்படுத்தப்பட்டு வந்த முக்கிய அமைச்சுகளில் ஒன்றாகும். கடந்த காலங்களில் கிளர்ச்சியை மடைமாற்றும் உத்தியை உபயோகிக்கும் பொய்கள் நிறைந்த அமைச்சகமாக இது இருந்து வருகிறது. சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் ஆகிய இரண்டிலும் பாரிய குற்றங்களை மறைப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட அமைச்சாக இதுதான் விளங்குகிறது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் வரை இந்த அடிப்படையில் தான் இது செயற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த தீவில் தமிழர் போராட்டத்தை வெறும் பயங்கரவாதம் என்று சித்தரிக்கும் பிரசாரத்தை முன்னெடுத்து வருவது இந்த வெளிவிவகார அமைச்சு தான் என்று குறிப்பிட்டு ஜெனீவாவில் இருந்து பல்வேறு இடங்களில் இந்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இருந்து பல்வேறு இடங்களில் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கமும் வெளிவிவகார அமைச்சை பயன்படுத்தி வருகின்ற விடயங்கள் குறித்து சொல்கிறது. The government before that with Gotabaya Rajapaksa, Mahinda Rajapaksa, we all know they are suspected war criminals. That they are not going to prosecute themselves, any fool will know. So we don't expect that from them. But it was Ranil Wickremesinghe who co-sponsored that resolution that Ambassador Zaid, High Commissioner Zaid had presented, who goes back on it and gets his Foreign Minister Ali Sabri, who was the advisor to the then Defence Secretary Gotabaya Rajapaksa and Mahinda Rajapaksa, to make this statement regarding no prosecutions. இப்போது இந்த அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த செயல்முறையின் சுதந்திர மற்றும் பாரபட்சமற்ற தன்மையில் நம்பிக்கை வழங்குவதற்கு ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்று வெளிப்படையான பொறிமுறை ஒன்று அவசியம் என்பதை மறுத்து உள்ளக பொறிமுறை மூலமாக தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்டு காட்டியிருப்பதன் மூலம் தனக்கு இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கிடையாது என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார். Now the question, honorable presiding member, is whether this government has departed from past practices. That is the key question. And it is my view, very unfortunately, that this government has not departed. And there are serious doubts with regards to this government, not with regards to the NPP as such. But we cannot forget, and I say it with utmost sincerity, that the JVP, when Mahinda Rajapaksa was president, was its ardent supporter. Was its most ardent supporter with regards to a military solution. நல்லிணக்க ஆணைக்குழு அமைப்பதன் மூலம் இலங்கையில் வெளிநாட்டு தலையீட்டை தடுக்கவும் இலங்கையில் சர்வதேச தலையீடு மற்றும் வழக்கு தொடரும் அதிகாரங்களை இல்லாமல் செய்வதும் உறுதிப்படுத்தப்படுமாயின் செப்டம்பர் 4, 2024 அன்று நாடாளுமன்றத்திலே பரிந்துரைப்பது குறித்தும் அமைச்சர் உறுதியளித்திருந்தார் என்று சொல்லி அவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். கடந்த காலங்களில் அலி சப்ரி மற்றும் பாதுகாப்பு செயலாளர்கள் செய்த விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு நீண்ட விரிவான ஆங்கில உரையில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த அரசாங்கங்கள் மாறிய போதிலும் கூட சிஸ்டம் மாறாது. தமிழ் மக்களுக்கான நீதி நியாயம் வெளிப்படையான முறையில் ஒரு சர்வதேச விசாரணைகள் இடம்பெறாமல் கிடைக்காது. இந்த என்பிபி அரசாங்கத்தை பற்றி தனக்கு கடுமையான சந்தேகங்கள் இருப்பதாக குறிப்பிட்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது ஜேவிபி ஆதரவாகவும் ராணுவ தீர்வு குறித்து தீவிர ஆதரவாகவும் செயற்பட்டிருந்தது என்பதையும் தான் சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டினார். You know, very recently there was somebody who was raped in Anuradhapura. We condemn that. We are against violence against women. We condemn that. Those accused should be punished. But let's talk about the Tamil women who were raped and killed. Let's talk about them as well. இந்த அரசாங்கம் சில விடயங்களை தெளிவான நடைமுறையின் அடிப்படையில் எடுத்து வருகிறது, எடுக்க வேண்டும் என்று மக்கள் அபிப்பிராயப்படுகின்றார்கள். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த அநீதிக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்க வேண்டும். அவருக்கு நிகழ்ந்த அந்த அநீதிக்கு அந்த படுபயங்கரமான விடயத்துக்குமான சட்ட நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் எங்கள் தமிழ் பெண்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த விடயங்களுக்கும் நீதி நியாயம், விசாரணை, வெளிப்படையான தண்டனைகள் ஆகிய அவசியம் என்று வலியுறுத்தி சொல்லியிருந்தார் தன்னுடைய உரையில். இந்த நாட்டிலே தமிழ்
பெண்கள், ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர். அனுராதபுரத்திலே அந்த பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணுமென்றதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி, இந்த நாட்டிலே மக்களும் சரி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாட்டி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு ஏன் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் இல்லாட்டி இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை? இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே அடையாளப்படுத்தி கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை, இனவாதம் இல்லை, இனவாதம் இல்லை என்று சொல்றார்கள். ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் ஈடுபடுறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள். இந்த நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய உரையிலே ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை. அவருடைய நிலப்பாடை அவர் சொல்லியிருக்கிறார். அண்மையிலே அனுராதபுரத்திலே அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர், கற்பழித்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். அதிலே ஒரே ஒரு உதாரணமாக சொன்னால் இசைப்பிரியா கொல்லப்பட்டது. இசைப்பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது. இசைப்பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது. அதனை தொடர்ந்து இசைப்பிரியாவுடைய காய்களை பின்னால கட்டப்பட்டு அரகுற உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசைப்பிரியாவை பிறகு ஒரு உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியில் வெளியே வந்தது. அப்ப இந்த விடயத்தை பற்றி இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா? இசைப்பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா? தேசபந்து தென்னக்கோன் இன்னும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேசமெங்கும் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை தேடுகின்ற இந்த விடயத்திலே சட்டமா அதிபர் விடுத்திருக்கின்ற புதிய அறிவிப்பானது பல்வேறுபட்டோருக்கும் பல்வேறு கேள்விகளையும் ஒரு பக்கம் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. சட்டமா அதிபர் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்? பெலிகம ஹோட்டலில் முன்பு நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக இருக்கின்றவராக கருதப்படுகின்ற தேசபந்து தென்னக்கோன் இது பற்றி தேடப்பட்டு வருகிறார். அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகாத காரணமாக இப்பொழுது அவரை கைது செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த உத்தரவுக்கு எதிராக அவர் தடை கோரி நீதி பேராணை ஒன்றை முன்வைத்திருந்தார். அது நாளைக்கு அதை பற்றிய முடிவு எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையில் தேசபந்து தென்னக்கோனோடு சேர்த்து அந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களாக கருதப்படுகின்ற ஏனைய 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்திருக்கிறார். கொழும்பு குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியும் 6 சந்தேக நபர்களும் தங்களை கைது செய்யக்கூடாது என்று கூறி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இப்பொழுது ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றனர். சட்டமா அதிபரும் மனுதாரர்களின் வழக்கறிஞர்களும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு உடன்பாட்டை எட்டியிருப்பதாக தெரிகிறது. எனவே முதற்கட்ட விசாரணைகள் முடிவடையும் வரை தனியே தேசபந்து தென்னக்கோனை மட்டும் தேடி கைது செய்யுமாறும் ஏனையோரை கைது செய்ய வேண்டாம் என்றும் சட்டமா அதிபர் இப்போது குறிப்பிட்டுகின்றார். இருப்பினும் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு துறையின் 6 தனி புலனாய்வு குழுக்கள் இப்பொழுது தேடுதலில் ஈடுபட்டு வந்தாலும் நேற்று முன்தினம் அவரது மனைவியை விசாரித்திருந்தாலும் கூட இதுவரைக்கும் அவரை பற்றி எந்த ஒரு விடயமும் வெளிப்படவில்லை என்பதுதான் இப்போது இருக்கின்ற பெரும் புரியாத புது. இதேவேளை மற்றும் ஒரு தேடப்பட்டு வருபவரான செவ்வந்தி என்று அழைக்கப்படுகின்ற இஷாரா செவ்வந்தி நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கணைமுல்ல சஞ்சீவவின் துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் இன்னமும் தேடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இலங்கையில் பல்வேறு இடங்களில் சல்லடை போட்டு தேடியாயிற்று. ஆனால் இன்னமும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீசார் குறிப்பிடும் போது அவர் மாலத்தீவுக்கு முதலிலேயே தப்பிச் சென்றிருக்கலாம் என்று ஊகங்கள் இப்பொழுது வெளியிடப்படுகின்றன. பிரபல பாதாள உலக குழுக்கள் 2 முக்கியஸ்தர்கள் அவரை மாலத்தீவுக்கு பத்திரமாக அழைத்துச் செல்ல பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும் மாலத்தீவில் தொடர்ந்து அவர் இருக்கிறாரா இல்லாவிட்டால் வேறொரு நாட்டுக்கு அவர் இப்போது தப்பிச் சென்று விட்டாரா என்று கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. போலீசார் இப்போது இது தொடர்பாக இன்னும் பல்வேறு விசாரணைகளையும் வெளிநாட்டில் உள்ள தங்களுக்கான தகவல்களை தருவோர் மூலமாக விடயங்களை அறிந்து கொள்ள முடியுமா என்று பார்த்து வருவதாகவும் சிங்கள ஊடகங்களோடு சில இன்றைய நாளில் குறிப்பிட்டிருக்கின்றன. தொடர்ந்து வரும் நாட்களில் இதை அவதானித்திருப்போம். இதேவேளை இலங்கையில் அண்மை நாட்களில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒன்று, அண்மைக்கு அடுத்து இடம்பெற்று வந்த வெளிவேறிய துப்பாக்கிச்சூடு சம்பவம், அதுபோல கிராண்ட் பாஸில் நேற்று நாளில் நடைபெற்ற சம்பவம். இது குறித்த சந்தேக நபர்கள் பல பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நாளைய தினம் இது குறித்த முழுமையான அறிக்கைகளை அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற அமைச்சரின் ஊடக சந்திப்புக்கு பிறகு போலீசார் உத்தியோகபூர்வமான மக்களுக்கான அறிவிப்பு மூலமாக வெளிப்படுத்துவார்கள் என்று கருதப்படுகிறது. இதேவேளை நேற்றைய நாளில் இடம்பெற்ற மெதிரிகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இசை நிகழ்ச்சி ஒன்று, அந்த இசை நிகழ்ச்சியிலே ஷான் புத்தா என்று கருதப்படுகின்ற ஒருவர் கலந்து கொள்ளாதன் காரணமாக அவர்தான் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆயுதங்களோடு இதன் காரணமாக அந்த இசை நிகழ்ச்சியை குழப்பும் விதமாக பல்வேறுபட்டோர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட காட்சியை நான் காணொலியாக காண்பித்திருந்தேன்.
அது சம்பந்தமாக இப்பொழுது மெதிரிகிரிய போலீசாரால் 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவர்கள் குறித்த விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னணியில் குழுக்களாக இணைந்து இவர்கள் ஈடுபட்டார்கள், இல்லாவிட்டால் ஒரு வன்முறை சம்பவமாக திடீரென்று இது கிளம்பிய வன்முறை சம்பவமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் நாளை முதல் ஆரம்பிக்கின்றன. 2024 கல்வியாண்டுக்கான இந்த பரீட்சைகள் நாளை ஆரம்பித்து வருகின்ற 26ஆம் தேதி வரை 3663 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் இந்த நாளில் அறிவித்திருக்கிறது. இம்முறை 4,74,147 மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்றார்கள். பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே பரீட்சைகள் ஆரம்பமாவதற்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்குமாறும், இதன் போது எந்த ஒரு லத்திரனியல் உபகரணங்களும் பரீட்சை நிலையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த கல்வி பொதுத்தராதர பரீட்சைகள் சம்பந்தமான தனியார் வகுப்புகள், கருத்தரங்குகள் போன்றவை நடத்தப்படக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 12ஆம் தேதியோடு அவை அத்தனையும் நிறுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது சீரற்ற வானிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதற்கான விசேட ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமும் இது குறித்து அக்கறை செலுத்தும் என்று கருதப்படுகிறது. எனவே இதற்கு முன்கூட்டியே உங்களுக்கு தேவையான ஆவணங்களான உங்களை அடையாளப்படுத்துகின்ற அடையாள அட்டை, இல்லாவிட்டால் தபால் மூலமான அடையாள அட்டை, அதுபோல பரீட்சை அனுமதி அட்டை ஆகியவற்றை மறக்காமல் எடுத்துக்கொண்டு கால நேரத்துக்கு ஏற்றது போல நீங்கள் விரைவாக உங்கள் பரீட்சை நிலையங்களை அடைவது மிக முக்கியமான ஒன்று. முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் அனைத்து தம்பி தங்கியருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இம்முறை பரீட்சைகள் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் செய்தியின் ஆரம்பத்திலே. மட்டக்களப்பு பகுதியில் இப்போதே பல்வேறு இடங்களில் போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதுபோல மலையகத்தின் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஆபத்து ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளைய தினமும் இந்த மழை பெய்யலாம் என்ற அடிப்படையில் மிகுந்த அவதானமாகவும் சரியான முன்னேற்பாடுகளோடும் செயற்படுங்கள். அதே போலதான் தேர்தலுக்கான முன்னாயத்தங்களையும் பல பேர் இப்போது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தேர்தலுக்கான முன்னாயத்தங்கள் என்று வரும்போது ஒவ்வொரு கட்சிகளும் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் முதலில் கட்டுப்பணம் செலுத்தப்படுவது, அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்கள், விண்ணப்பங்கள், தேர்தல் விண்ணப்பங்களை நாளைய தினம் முதல் தாக்கல் செய்யலாம். எனவே இதுவரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் தாக்கல் செய்திருக்கின்ற கட்டுப்பணம் பற்றிய விடயங்கள், அதுபோல வேட்புமனு பற்றிய விடயங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. சுயேட்சை குழுக்களும் பல இம்முறை மிகுந்த ஆர்வத்தோடு இந்த கட்டுப்பணத்தை செலுத்தி இருப்பதை பார்க்கும். அதிகமான சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்ற மாவட்டங்களாக அனுராதபுரம், யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்கள் அமைந்திருக்கின்றன. இம்முறை இடம்பெறுகின்ற இந்த தேர்தலை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபைகள், குறிப்பாக பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் என்று அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருப்பதன் காரணமாக பல்வேறு பட்டோரும் அதிகமான வேட்பாளர்களை தேட வேண்டியிருக்கிறது. 4800க்கும் அதிகமான உறுப்பு உரிமைகளுக்காக இம்முறை பல பேர் போட்டியிட இருக்கின்றார்கள். எனவே கட்டுப்பணம் செலுத்துகின்ற காலம் நாளை நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதோடு அதற்கு பிறகு இந்த வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்கின்ற காலம் வருகின்ற 20ஆம் தேதி வரை இருக்கு. இந்த தேர்தலிலே உள்ளூராட்சி தேர்தலுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற வேட்பு மனுக்களை நிராகரிப்பதற்கான சாத்தியமான காரணங்களை உள்ளடக்கி ஒரு விசேட அறிவிப்பு ஒன்றை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறது. 11 முக்கியமான விடயங்கள் இங்கே குறிப்பிட காட்டப்படுகின்றன. இதன் அடிப்படையில் ஒரு வேட்பாளர் வேட்பு மனுவில் கையெழுத்திடவில்லை என்றால் வேட்பாளரின் பெயர் நீக்கப்படும். அதுபோல மாற்று பெயரை சேர்க்க முடியாது என்று ஆணையகம் அறிவித்திருக்கிறது. அதே போல வேட்பாளர் சார்பாக செலுத்தப்பட்ட வைப்புத் தொகை பறிமுதல் செய்யப்படும் என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இது சுயேட்சை குழுக்களுக்கும் கட்சிகள் சார்பாக வேட்பாளர்கள் இவ்வாறு அறிவிக்கப்படும் போது அவர்களது பெயர்கள் குறிப்பிடப்படுவதற்கும் மிக முக்கியமானதாக இருக்கு. இன்னும் ஒன்று இதிலே குறிப்பிடப்படுகிற மற்றொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அங்கீகரிக்கப்படாத நபரால் இது சமர்ப்பிக்கப்பட்டாலும் நிராகரிக்கப்படும். பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் இல்லாவிட்டால் பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தாலும் அது நிராகரிக்கப்படும். அதே போல கட்சியின் செயலாளர் அல்லது சுயேட்சை குழுவின் தலைவரது கையொப்பம் அங்கே இருக்க வேண்டும் கட்டாயமாக. கட்சியின் செயலாளர் இல்லாவிட்டால் சுயாதீன குழு தலைவரின் கையொப்பத்தை சமாதான நீதிபதி அல்லது சான்றுறுதி அலுவலர் மூலம் சான்றடிக்க தவறினாலும் இது நிராகரிக்கப்படும். இப்படியான 11 விடயங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. வேட்பு மனுவில் வேட்பாளர் கையொப்பமிட தவறினாலும் இது நிராகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. அதே போல வேட்பு மனுவில் உள்ள ஒரே ஒரு பெயர் மட்டும் நிராகரிக்கப்பட்டு அது இளைஞர் அல்லது பெண் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கவில்லை என்றால் தொடர்புடைய வேட்பாளரின் பெயர் நீக்கப்படும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதே போல முக்கியமாக இந்த பெண் பிரதிநிதித்துவம், அதுபோல இளைஞர்களுக்கான பிரதிநிதித்துவம் ஆகியன இம்முறை மிகுந்த அவதானமாக கவனிக்கப்படும் என்பதை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இது நடைமுறையில் இருக்கின்ற விடயம், ஆனால் இம்முறை இது மிக தீவிரமாக அவதானிக்கப்படும். அதிகமான சுயேட்சை குழுக்கள் இம்முறை போட்டியிட ஆர்வம் காட்டுவதன் காரணமாக இந்த விடயம் கவனிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் குறித்து மிகுந்த அவதானமாக இருங்கள். நீங்கள் தேர்தல் வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பவராக இருந்தால், இல்லாவிட்டால் அது தொடர்பான அதிகாரம் உள்ளவராக இருந்தால் இப்படியான விடயங்களை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமான இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள்.
இதே போல பெயர் குறித்த நியமன பத்திரங்களை கையெழுத்தல் தொடர்பாக இளம் வேட்பாண்மையை உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக மாவட்ட பதிவாளரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழின் பிரதியை சமர்ப்பித்தல் வேண்டுவதுடன் அவ்வாறு இல்லை என்றால் சமாதான நீதவான் இல்லாவிட்டால் சத்திய ஆணையாளர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தி வயதை உறுதிப்படுத்துகின்ற சத்திய கடதாசி ஒன்றை பெயர் குறித்த நியமன பத்திரத்தோடு இணைந்து செயற்படுத்த வேண்டும். எனவே எத்தனை சதவீத பெண்களுக்கான ஒதுக்கீடு, இளைஞர்களுக்கான ஒதுக்கீடு ஆகியன இருக்கின்றன என்பதை அவதானியுங்கள். அதுபோல உங்கள் ஒவ்வொரு இடங்களுக்குமான தனித்தனியான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படும் போது அதிலே மிக தெளிவான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அவதானித்திருங்கள். நாளைய தினமும் இது பற்றி விரிவாக பேசுவோம், இன்னும் விளக்கமாகவும் பேசுவோம். இன்றைய செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வருகின்ற ஏப்ரல் 10 இடம்பெறப் போகின்ற பட்டணந்த விசாரணை குழு அறிக்கை மீதான முதலாவது விவாதம், அதற்கு பிறகு மே மாதம் 2வது விவாதம் இடம்பெறும் போது இன்னும் பல புயல்கள் கிளம்பலாம். இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களும் பல எழும்பலாம் என்பதால் அவதானித்திருப்போம் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு செய்திகளும்.